எடுக்கணும், அந்த வண்டிக்கு நீ சொல்லுத நம்பர் வைக்கணும், அது எனக்கு நல்லாவும் ஓடணும், நாங்கள் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணடியா கேட்க வந்திருக்கா. வாமா வண்டி எடுத்துட்டியே, வா பே உள்ள கால் ஒன்றுட்டு வா. உட்கார். உன்னுடைய பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு உன் உடம்புல ஒட்டி இருக்கக்கூடிய சக்தியை நீக்கி வெற்றியாக்கியாச்சு. இனி கவலைப்பட வேண்டாம். வேற என்ன வேணும் உனக்கு? தொழில் நல்லா ஆக்கித்தாரேன். இந்தா அடுத்த மாதம் இன்னொரு டெய்லரிங் போட்டுக்கோ, வண்டியும் எடுத்து வச்சுக்கோ. அந்த வலியை தீர்த்துருவோம். நிப்பாட்டு, கண்ணை மூடு. எஸ், கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? பெங்களூர்ல இருந்து. வாமா, யாருக்குமா திருமணம்? யாருக்கு? உங்களுக்கா? கால் ஒன்றா? அது திருமணம் அல்ல, மர்மணம். மக்கள் தெய்வத்திட்ட கேட்பது நியாயம்தானே? உன் வாழ்க்கைக்கு பச்சை கொடி காட்டியாச்சு. கால் வந்துட்டு வா. வணக்கம். மறுமணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீழ்ச்சி ஆகிக்கிட்டே இருக்கு. பூரண நம்பிக்கையோடும் விருப்பத்தோடும் ஒரு முடிவான வார்த்தைகள் கிடைக்க மாட்டேங்குது உனக்கு. உண்மையா இல்லையா? அதனால் சில பேர்கள் பேசுகிறாங்க, அதில் எனக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் வாழ்க்கையை நான் ஏமாந்துடக்கூடாங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டான். என்னடா பரமசிவா, நல்லா இருக்கியா? சும்மா இருக்கேனே. வாமா, இந்த வைகாசியில் உனக்கு ஒரு நல்ல வரனை கொண்டு வந்து தார. உன் வாழ்க்கை துணையாக அமையும். வெற்றி உண்டு. குங்குமம் சூடிக்கொள், புண்ணியமாக ஓ. கர்மசாமி ஐயா, நான் நினைக்கிறத மாதிரி ஒரு சொத்து அமையணும். என் சொத்து இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு அதிசயம் இருக்கு. அந்த அதிசயம் எனக்கு கிடைக்கணும். கால் ஒன்று சொல்லலாம். என்னதான் புன்னகையோ, ஒரு பொம்பளையார உன் குடும்பத்துக்குள்ள மன அமைதி குறைந்து வேதனை நடக்கடா. அவ மனசை திருப்பி தெளிவு பண்ணி தந்துருந்தேன். அதே மாதிரி ஒரு சொத்து ஒரு புனிதமான ரெக்கார்ட்ஸாக மாறணும். அந்த ரெக்கார்ட்ஸை ஓகே பண்ணி தந்துருந்தேன். கால் ஒன்று வா. உன் வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வ சக்தி பேசுவது போல அடிக்கடி கனவிலும் நினைவிலும் கருத்திலும் உணர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த சக்தி சொல்லுவது உண்மையா? அது உண்மையாக இருந்தால் நான் நினைக்கிற பொருள் எனக்கு கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா என் வீட்டுக்குள் கூடிய தெய்வ சக்தியை அது என்ன என்று சொல்வது? கற்பனை என்று சொல்வதா, மனசு என்று சொல்வதா, ஆசை என்று சொல்வதா என்ற ஒரு குழப்பம் உன் ஆள் மனதில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? கால் ஒன்றலாம். வரலாம். நீங்க நினைக்கிற இடத்துல கால் வச்சு பார்த்தா சில சமயத்தில் அதிர்வு அடையும். அந்த அதிர்வுக்கு என்ன காரணம்? ஆகையினால் அந்த அதிசயம் இருக்கிறது என்பது பொருளாகும். அதை உன் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தியே எடுத்து தரதுக்கு வெற்றி ஆக்கி தரேன். யூடியூப்பில் இதை கட் பண்ணி விட்ருங்க.